கவனிங்க. நேற்று கிளாஸில் என்ன பார்த்தோம்? Gopal is a tall boy. Gopal is taller than Kannan. Gopal is the tallest boy in the class அப்படின்னு பார்த்தீங்க. இப்போ அது சம்மந்தமாக இப்போ எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. அதாவது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனுக்கு இப்போ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போட்டிருக்கேன். இதையும் கவனிங்க. Sugu is clever. Sugu is clever. அதாவது சுகு புத்திசாலி. சுகு is clever. சுகு புத்திசாலி. சுகு is cleverer than Logu. சுகு is cleverer than Logu. அப்ப என்ன அர்த்தம்? சுகு லோகுவை காட்டிலும் புத்திசாலியாக இருக்கிறான். சுகு is cleverer than Logu. சுகு லோகுவை விட புத்திசாலியாக இருக்கிறான். அடுத்தது சுகு is the cleverest teacher in Sugu is the cleverest teacher in the school. அதாவது சுகுதான் வகுப்பிலேயே மிகவும் புத்திசாலியான ஆசிரியர். சுகுதான் வகுப்பிலேயே மிகவும் புத்திசாலியான ஆசிரியர். சுகு is the cleverest teacher in the school. அதாவது ஸ்கூல்ல இவரை தவிர வேற யாரும் புத்திசாலி கிடையாது. சரி வாங்க மேல பாருங்க. மேல இருக்கிறது என்ன? பாசிட்டிவ் டிகிரி. அதுல நம்ம யாரையும் கம்பேர் பண்ணல, யாரையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கல. சுகு மட்டும் பத்தி சொல்றோம். இது சுகு பத்தி மட்டும் சொல்றோம். ரெண்டாவது சுகு is cleverer than Logu பொழுது இங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்றோம். ஒன்னு சுகு, இன்னொன்னு லோகு. ரெண்டு பேரை கம்பேர் பண்றோம். இதான் கம்பேரிட்டிவ் டிகிரி. கடைசியா பாத்தீங்கன்னா சுகு is the cleverest teacher in the school அப்படிங்கும் பொழுது கடைசியா சூப்பர்லேட்டிவ் டிகிரியில இந்த சுகுவை ஸ்கூல்ல இருக்க எல்லா ஆசிரியர்கள் இந்த சுகுவை ஸ்கூல்ல இருக்க எல்லா ஆசிரியர்கள் கூடயும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம். சுகுவை ஸ்கூல்ல இருக்க எல்லா ஆசிரியர்களோடையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். அதனால இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ கிளவரஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்க. கிளவரஸ்ட். இதே போல இன்னும் எழுத அதை இங்க வடிங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அதாவது I am happy. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். I am happier than you. I am happier than you. நான் உன்னை விட மகிழ்ச்சியாக இருக்கிறேன். I am happier than you. அங்க I am the happiest man in the world. எப்படி? I am the happiest man in the world. அதாவது உலகிலேயே நான் தான் மிகவும் மகிழ்ச்சியான மனிதன். I am the happiest man in the world. I am happy. இந்த இடத்துல நான் யாரையும் கம்பேர் பண்ணல. I am happy என்ற இடத்துல இருக்குது. அந்த இடத்துல நான் யாரையும் கம்பேர் பண்ணல. என்னை பத்தி நான் சொல்றேன். I am happy. நான் மகிழ்ச்சியா இருக்கேன். ஆனா ரெண்டாவதுல பாருங்க I am happier than you இல்லையா? இந்த இடத்துல என்னையும் உன்னையும் கம்பேர் பண்றேன். இந்த இடத்துல என்ன? என்னையும் உன்னையும் ஒப்பிட்டு பார்க்கிறேன். ரெண்டு பேர். கடைசியா I am the happiest man in the world அப்படிங்கும்போது இங்க நான் ஏன் ஒருத்தனை இந்த உலகத்துக்கூடயே கம்பேர் பண்றேன். அப்ப என்ன சொல்றேன்? I am the happiest man in the world அப்படின்னா நான் தான் உலகத்திலேயே மிகவும் சந்தோஷமான ஆள் அப்படின்னு சொல்றேன். இப்போ இது போல நம்ம எழுதிட்டே போலாம். இதே போல நம்ம என்ன எழுதிக்கிட்டே போலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லி நினைக்கிறேன். நேற்று கிளாஸ் உங்ககிட்ட சொன்னேன். எல்லா இடத்துலையும் ER ESC சேர்க்க முடியாது.
எல்லா இடத்துலையும் இஆர் இஎஸ்டி சேர்க்க முடியாது. சில இடங்கள்ல மோஸ்ட் போடுவீங்க. உதாரணத்துக்கு டால் டாலர் டாலஸ்ட் சொல்றோம், ஸ்மால் ஸ்மாலர் ஸ்மாலஸ்ட் சொல்றோம். ஆனா பியூட்டிஃபுல் அப்படின்னா பியூட்டிஃபுல்லர் பியூட்டிஃபுல்லஸ்ன்னு சொல்றது கிடையாது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். எப்படி? பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். இதை பத்தி சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரி மோர் சொல்றோம், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஏன் சொல்றோம்ன்ற பத்தி கவனிங்க. இப்போ இந்த டால்ன்ற வார்த்தையே உச்சரிச்சு பாருங்க. டால் நடுவுல நிறுத்துறீங்களா? உச்சரிக்கும் போது இடையில நிறுத்துறீங்களா? இல்ல. டால். சொல்லுங்க. ஸ்மால் நிறுத்துறீங்களா? எங்கேயாவது ஸ்மால் நடுவில் நிறுத்தல. அதே இது சொல்லி பாருங்க, ஃபுல் வருதா? இங்க இருக்கிறீங்களா? ஃபுல் சொல்றீங்க. அப்ப இடையில நிறுத்துறீங்கல்ல, ஃபுல். இப்ப அது ஏன்னா தட் இஸ் இங்கிலீஷ்ல சிலபல் அப்படின்னு இருக்கு. எப்படி? இங்கிலீஷ்ல சிலபல், அதாவது அசை. என்ன சொல்லுவோம்? அசை. தமிழ்ல அசைகள் இருக்கு. அதாவது ஓரசை சொல், ஈரசை சொல், இது போல இருக்கு. தமிழ்ல ஓரசை சொல், ஈரசை சொல் அது போல இருக்கு. அதே போல இங்கிலீஷ்லயும் சிங்கிள் சிலபிள் அட்ஜெக்டிவ், டபுள் சிலபிள் அட்ஜெக்டிவ் இந்த மாதிரிலாம் இருக்கு. அதாவது ஓரசை பெயர்நிலை சொல், ஈரசை பெயர்நிலை சொற்கள் இப்படிலாம் இருக்கு. அப்போ அதாவது ஒரே அசை இருந்தா, எப்படி? ஒரே ஒரு சிலபிள் இருந்தா, ஒரே ஒரு அசை இருந்தா இதுக்கு இஆர் இஎஸ்டி போடணும். பாருங்க, டால் இருக்கு. டால் நடுவில் நிறுத்துறீங்கன்னா ரெண்டு அசை ஆயிடும். இங்க பாருங்க, ஃபுல் அப்படின்னா இது ஒரு அசை, இது ஒரு அசை. ஃபைட்ன்றது என்ன? ஒரு அசை. ரெண்டாவது ஃபுல் இருக்கு. ஃபுல் போது ரெண்டு அசை இருக்குன்னு சொல்லுங்க. ஃபைட் ஒரு அசை, ஃபுல் ஒரு அசை. ஆனா இங்க நடுவில் எங்கேயுமே நிறுத்தல. டால், ஸ்மால் அப்படின்றோம். அப்போ இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா இஆர் இஎஸ்டி போடணும். இது போல எந்த அட்ஜெக்டிவ் நீங்க உச்சரிச்சு பார்க்கணும். எந்த அட்ஜெக்டிவா இருந்தாலும் நீங்க உச்சரிச்சு பார்க்கணும். இது போல என்ன ஒரே ஒரு சிலபிளா இருந்தா இஆர் இஎஸ்டி போட்டணும். இது போல 2, 3 இருந்தா, எப்படி? டபுள் சிலபிள், ட்ரிபிள் சிலபிள்லாம் இருந்தா என்ன பண்ணணும்? மோஸ்ட் போட்டே ஆகணும். ஃபெய்த்ஃபுல் அப்படின்னா மோர் ஃபெய்த்ஃபுல், மோஸ்ட் ஃபெய்த்ஃபுல். தேங்க்ஃபுல் அப்படின்னா மோர் தேங்க்ஃபுல், மோஸ்ட் தேங்க்ஃபுல். இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மோர் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இம்பார்ட்டன்ட். அதே போல எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா இவனை பாருங்க, மூணு அசை இருக்கு. எக்ஸ்பென்சிவ், எப்படி? எக்ஸ்பென்சிவ் 3 அசை இருக்கு. அப்போ இதுக்கும் என்ன பண்ணணும்னு சொன்னா ஒரு அசைக்கு மேல இருந்தாலே மோஸ்ட் போட்டணும். அப்போ மோர் எக்ஸ்பென்சிவ், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். கம்ஃபர்டபுள், மோர் கம்ஃபர்டபுள், மோஸ்ட் கம்ஃபர்டபுள். இப்போ இதெல்லாம் என்னன்னா சிங்கிள் சிலபிள், நடுவில் நிறுத்தல் இல்லை. அதனால இஆர்இஎஸ்டி போடலாம். இதை பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்க. டிக் இருக்கா? நடுவில் நிறுத்துறீங்களா? இல்லையே. பிக் நிறுத்துறீங்க நடுவில்? இல்லை. அப்போ பிக், பிக்கர், இதுக்கு இஆர்இஎஸ்டி தான் போடணும். ஏன்? சிங்கிள் சிலபிள். அதே போல ஃபேட் இருக்கு. இதை சொல்லி பாருங்க. ஃபேட் நடுவில் நிறுத்துறீங்களா? இல்ல. ஸோ ஃபேட், ஃபேட்டர் சிங்கிள் சிலபிள். அப்போ இஆர்இஎஸ்டி போட்டுக்கலாம். வீக் சொல்லலாமா? நடுவில் நிறுத்துறீங்களா? வீக் நிறுத்தலையே. அப்போ வீக், வீக்கர், வீக்கஸ்ட். வீக், வீக்கர், வீக்கஸ்ட். ஆனா இதெல்லாம் அப்படி வராது. ஏன்னா
2 syllable இருக்கு, 3 syllables இருக்கு. அதனால இதெல்லாம் வராது. Faithful, expensive, சொல்லி பாருங்க. பியூட்டிஃபுல், அப்படிதான் பியூட்டிஃபுல் இங்க வருதா? இது வரைக்கும் ஒரு சிலபிள், இது வரைக்கும் ஒரு சிலபிள். அதே போல தேங்க்ஃபுல் சொல்லிட்டே போறோம். ஆக்டிவ், ஆக்டிவ் அப்படிதான். அப்ப என்ன சொல்லுவோம்? ஆக்டிவ், மோர் ஆக்டிவ், மோஸ்ட் ஆக்டிவ். இந்த போல வரைய சொல்லலாம்ப்பா. இப்போ இப்போ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்ல இதுக்கு இந்த பியூட்டிஃபுல், ஃபெய்த்ஃபுல், எக்ஸ்பென்சிவ் எல்லாத்துக்கும் வந்து இப்போ அந்த காலம் எழுதி போடுறேன். காலம் எழுதி போட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். கவனிங்க கவனிங்க. இப்போ பிடி, சிடி, எஸ்டிஆர் பிரிச்சிருக்கேன். பிடி பாசிட்டிவ் டிகிரி, சிடி கம்பேரிட்டிவ் டிகிரி, எஸ்டி சூப்பர்லேட்டிவ் டிகிரி. கவனிங்க. பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். எப்படி? பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். சொன்ன இப்பதான் சொன்ன உங்களுக்கு ஏன் மோர் போடுறோம், மோஸ்ட் போடுறோம் அப்படின்ட்டு. அடுத்தது தேங்க்ஃபுல், மோர் தேங்க்ஃபுல், மோஸ்ட் தேங்க்ஃபுல். எப்படி? தேங்க்ஃபுல், மோர் தேங்க்ஃபுல், மோஸ்ட் தேங்க்ஃபுல். அடுத்து இம்பார்ட்டன்ட், மோர் இம்பார்ட்டன்ட், most important. Expensive, more expensive, most expensive. Dangerous, more dangerous, most dangerous. இப்போ இதுக்கெல்லாம் மீனிங் என்ன? பியூட்டிஃபுல் அழகான, பியூட்டிஃபுல் அழகான. தேங்க்ஃபுல் நன்றி உள்ள, தேங்க்ஃபுல்னா நன்றி உள்ள. இம்பார்ட்டன்ட் முக்கியமான. எக்ஸ்பென்சிவ் விலை உயர்ந்த. டேஞ்சரஸ் ஆபத்தான, டேஞ்சரஸ் ஆபத்தான. பாருங்க இது எல்லாமே எல்லாமே இது எல்லாத்துக்கும் என்னன்னா மோர் மோஸ்ட் தான் போடணும். இது எல்லாத்துக்கும் மோர் மோஸ்ட் போடணும். அப்புறம் இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப இதெல்லாம் எழுதி போட்டாங்க இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபெய்த்ஃபுல், பியூட்டிஃபுல், என்ன எக்ஸ்பென்சிவ் இதெல்லாம் எழுதி போட தெரியுமா? இப்ப நீங்க இதை கண்டுபிடிக்கணும். இன்னொரு மெத்தட் கூட இருக்கு. என்னது? டிக்ஷனரியில இந்த ஃபெய்த்ஃபுல் அப்படின்ற வார்த்தையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில இது போய் டாப்ல என்ன போட்டிருப்பான்? ஒரு அப்பாஸ்ட்ரோபி போட்டிருப்பான். என்ன போட்டிருப்பான்? என்ன இந்த பாருங்க, ஃபெய்த்ஃபுல் அப்படின்னா இங்க மேல ஒரு கமா போட்டிருப்பான். இது வந்து அப்பா கமான்னு சொல்லக்கூடாது, அப்பாஸ்ட்ரோபின்னு சொல்லணும். இது போல ஒரு அப்பாஸ்ட்ரோபி போட்டிருப்பான். இது எதை குறிக்குதுன்னா, இது எதை குறிக்குது அப்படின்னா 2 சிலபல் இருக்கு அப்படின்றத குறிக்குது. எப்படி? 2 சிலபல் இருக்குதுன்றத குறிக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தையை எடுத்து பாக்குறீங்க. எப்படி? ஃபெய்த்ஃபுல் அப்படின்ற வார்த்தையை நீங்க எடுத்து பாக்குறீங்க. இதுக்கு இதுல வந்து சிங்கிள் சிலபல் இருக்கா, டபுள் சிலபல் இருக்கா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன். நீங்க உச்சரிக்கும் போதே கண்டுபிடிக்கலாம். அதே மீறி சந்தேகம் வந்தா டிக்ஷனரி எடுத்து பார்த்து, டிக்ஷனரி எடுத்து பார்த்து இது போல இந்த வேர்டுக்கு மேல எங்கேயாவது அப்பாஸ்ட்ரோபி கொடுத்துருக்கானா அப்படின்னு பாருங்க. ஸோ அது இருந்ததுன்னு சொன்னா, அது இருந்ததுன்னா முன்னாடி மோர் மோஸ்ட் தான் போடணும். நீங்க எடுத்து பார்க்கலாம். எல்லா டிக்ஷனரியும் கொடுத்துருக்கோம். சரி, இப்போ இதுக்கெல்லாம் நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். அதையும் பாத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, எக்ஸாம்பிள் கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கேன்? சீதா இஸ் பியூட்டிஃபுல். சீதா அழகாக இருக்கிறாள். அடுத்து இங்க பாருங்க, சீதா பியூட்டிஃபுல் சொல்லும்போது சீதாவை பத்தி மட்டும்தான் பேசுறோம். சீதாவை நம்ம வேற யார் கூடயும் கம்பேர் பண்ணல, ஒப்பிட்டு பார்க்கல. அப்ப என்ன வரணும்? அப்படிதான் வரணும். சீதா இஸ் பியூட்டிஃபுல். இதான் பாசிட்டிவ் டிகிரி. அடுத்தது சீதா இஸ் more beautiful than Radha. சீதா is more beautiful than Radha. அதாவது சீதா ராதாவை காட்டிலும், சீதா ராதாவை காட்டிலும் அழகாக இருக்கிறாள். சீதா ராதாவை காட்டிலும்
அழகாக இருக்கிறாள். இப்போ இங்க பாருங்க, சீதாவை ராதா கூட கம்பேர் பண்றோம். சீதாவை ராதா கூட கம்பேர் பண்றோம். அதனாலதான் என்ன பண்றோம், மோர் பியூட்டிஃபுல். மேல யாரையும் கம்பேர் பண்ணல, அதனால பியூட்டிஃபுல். கீழே கம்பேர் பண்றோம், ஒப்பிட்டு பாக்குறோம். யார் கூட, ராதா கூட ஒப்பிட்டு பாக்குறோம். அதனால மோர் பியூட்டிஃபுல் அப்படின்னு என்ன பார்ப்ப, சீதா ராதாவை காட்டிலும் அழகாக இருக்கிறாள். கடைசியா, சீதா இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் இன் த ஸ்ட்ரீட். சீதா இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் இன் த ஸ்ட்ரீட். அப்ப என்ன சொன்னா, சீதா தான் தெருவிலேயே, அதாவது ஒரு ஸ்ட்ரீட் இருப்பா, ஒரு தெருவில் வந்து சீதா தான் ரொம்ப அழகா இருப்பா. அந்த தெருவிலேயே சீதா தான் ரொம்ப அழகா இருப்பா. அதை சொல்லும் பொழுது, சீதா இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் இன் த ஸ்ட்ரீட். அதாவது சீதா தான் தெருவிலேயே மிகவும் அழகான பெண் அப்படின்றது. இங்க பாருங்க, பியூட்டிஃபுல், அடுத்து மோஸ்ட் பியூட்டிஃபுல், கடைசியா மோஸ்ட் பியூட்டிஃபுல். சரியா? இப்போ நம்ம அடுத்த செட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கவனிங்க, அடுத்தது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது முதல் கேள்வி முக்கியமானது. இங்க நம்ம எதையும் கம்பேர் பண்ணல, முதல் கேள்வியை நம்ம எது கூட கம்பேர் பண்ணல, ஒரு உண்மையை சொல்றோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து செகண்ட் கொஸ்டின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன். First question is more important than the second question. அதாவது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வியை விட, முதல் கேள்வி இரண்டாவது கேள்வியை விட முக்கியமானது. First question is more important than the second question. முதல் கேள்வி இரண்டாவது கேள்வியை விட முக்கியமானது. கடைசியா, first question is the most important in the third lesson. அதாவது முதல் கேள்விதான் மூன்றாவது பாடத்தில், முதல் கேள்விதான் மூன்றாவது பாடத்திலேயே மிகவும் முக்கியமானது. முதல் கேள்விதான் மூன்றாவது பாடத்திலேயே மிகவும் முக்கியமானது. அதான் first question is the most important in the third lesson. இங்க பாருங்க, important, more important, most important. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். மேல நம்ம எதையும் கம்பேர் பண்ணல, கீழே என்ன பண்றோம், முதல் கேள்வியும் ரெண்டாவது கேள்வியும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஒப்பிட்டு எது முக்கியமானதுன்னு பார்க்கிறோம். கடைசியா பார்க்கும்பொழுது அந்த பாடத்திலேயே, மூணாவது பாடத்திலேயே மிகவும் முக்கியமானதுன்னு பார்க்கிறோம். அதான் சூப்பர்லேட்டிவ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். இப்போ அடுத்த ஒரு செட்டு பார்க்கலாம், அதையும் கவனிங்க. Last set of examples. Lion is dangerous. Lion is dangerous. அதாவது சிங்கம் அபாயமானது. சிங்கம் அபாயமானது. இரண்டாவதுல lion is more dangerous than elephant. Lion is more dangerous than elephant. அதாவது சிங்கம் யானையை விட அபாயமானது. அடுத்தது, lion is the most dangerous of all. Lion is the most dangerous of all. அதாவது சிங்கம் மற்ற அனைத்து விலங்குகளை காட்டிலும் மிகவும் பயங்கரமானது அல்லது அபாயமானது. மேல பாருங்க, lion is dangerous. அதாவது சிங்கம், இது மேல லைனை வந்து நம்ம இது கூட கம்பேர் பண்ணல. லைன் இருக்குல்ல, லைன் சிங்கத்தை நம்ம எது கூடயும் கம்பேர் பண்ணல. ஆனா ரெண்டாவது என்ன பாருங்க, லைனை என்ன பண்றோம், எலிஃபண்ட் கூட கம்பேர் பண்றோம், எலிஃபண்ட் கூட ஒப்பிட்டு பார்க்கிறோம். கடைசியா பாத்தீங்கன்னா இந்த லைனை எல்லா விலங்குகளை கூடயும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஸோ டேஞ்சரஸ், மோர் டேஞ்சரஸ், மோஸ்ட் டேஞ்சரஸ். கவனிங்க, இப்போ இது எல்லாத்துக்குமே நான் இப்போ நோட்ஸ் கொடுக்க போறேன். அதாவது நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி நினைக்கிறேன். அதாவது கம்பேரிட்டிவ் டிகிரியில் தான் வரும், சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் த வரும்.
அதே சிங்கிள் சிலபிளா இருந்தா முன்னாடி மோர் போடணும். டபுள் சிலபிள் ட்ரிபிள் சிலபிள்லாம் இருந்தா சிங்கிள் சிலபிள் அட்ஜெக்டிவா இருந்தா இஆர் இஎஸ்டி போடணும். அதே டபுள் சிலபிள் ட்ரிபிள் சிலபிள்லாம் இருந்தா மோர் மோஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லிருக்கேன். இது எல்லாமே இப்போ நான் என்ன நோட்ஸ் தரப்போறேன், அதை எழுதிக்கிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எழுத வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்கள் நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதையும் நான் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கவனிங்க, அது போதும். ஃபர்ஸ்ட் நோட், இந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓரளவு சொல்லியிருக்கேன், இதனால மறுபடியும் இப்போ ரைட்டிங்கில் சொல்கிறேன், கவனிங்க. Add ER and EST with CDA, that is comparative degree adjective. எப்படி comparative degree adjective இல்ல பில்லோ வச்சுக்கலாம். இது ஏன் comparative adjective என்ன comparative adjective and superlative adjective என்ன போட்டுருக்கோம் பாருங்க. Add ER and EST with comparative adjective and superlative adjective. அதாவது comparative adjective என்ன பாருங்க. taller, smaller, weaker, heavier, happier பாருங்க. so அது plus superlative adjective. அது கூட என்ன பண்ணோம், er est போட்டோம் பாருங்க. tall இருக்கு, superlative வேணுமா, tallest. happy இருக்கு, happyக்கு superlative வேணுமா, happiest. அது போல heavy இருக்கு, heavyக்கு superlative வேணுமா, heaviest. fat இருக்கு, fatக்கு superlative-ஆ, fattest. so அது போல பாருங்க. add er and est with comparative adjective and superlative adjective. இதை வித்துன்றத ஃபார் எழுதிக்கலாம், வித்துன்றத ஃபார் அப்படி எழுதிக்கலாம். அதாவது கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கும் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கும் என்ன இஆரும் இஎஸ்டியும் சேர்க்கணும். இந்த ரெஸ்பெக்டிவ்லினா என்ன அர்த்தம், இது ரொம்ப முக்கியம்பா. ரெஸ்பெக்டிவ்லி இருக்கு இல்லையா, ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா முறையேன்னு அர்த்தம். ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா முறையே அப்படின்னு அர்த்தம். அதாவது ER ER CA ER கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கும் EST சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கும் யூஸ் பண்ணுவோம். ER கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கும் EST சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கும் யூஸ் பண்ணணும். இதை நான் தனியாக எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை அழிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெஸ்பெக்டிவ்லி இஃப் தி அட்ஜெக்டிவ் ஹேஸ் சிங்கிள் சிலபிள், இதான் நான் முதலே சொன்னவங்களுக்கு. அதாவது அட்ஜெக்டிவ்ல ஒரே ஒரு சிலபிள் இருந்தா, எப்படி அட்ஜெக்டிவ்ல ஒரே ஒரு சிலபிள் இருந்தா EREST போடணும். அதாவது டால் அப்படின்னா நடுவில் எங்கே நீங்க நிறுத்தல, அப்ப என்ன பண்ணணும், டால் டாலர் டாலஸ்ட். ஸ்மால் அப்படின்னா நடுவில் எங்கே நிறுத்தல, ஸோ ஸ்மால் ஸ்மாலர் ஸ்மாலஸ்ட். ஓகே, அதான் இது ஃபர்ஸ்ட். அதாவது சிங்கிள் சிலபிள் இருந்தா EREST போடணும். சிங்கிள் சிலபிள் இருந்தா EREST. அடுத்து பாருங்க. add more and most before, add more and most before comparative adjective and superlative adjective. அதாவது இந்த more என்ன பண்ணலாம், more comparative adjectiveக்கு முன்னாடி போடணும், most superlative adjectiveக்கு முன்னாடி போடணும். அதாவது beautiful இருந்தா more beautiful most beautiful, faithful இருந்தா more faithful most faithful. கவனிங்க, இதை நான் எக்ஸாம்பிள் தான் எழுதி போட்டிருக்கேன். எப்போ யூஸ் பண்ணணும் இது போல, எப்போ மோர் மோஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா if the adjective, எப்படி if the adjective has 2 or more syllables. அதாவது அட்ஜெக்டிவ்ல ஒரு அசைக்கு மேல இருந்தா, 2 அசைகளோ அல்லது 3 அசைகளோ இருந்தா அதுக்கு என்ன பண்ணணும், மோர் மோஸ்ட். அசைகள்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு கவனிங்க. இப்போ அடுத்த நோட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்பெக்டிவ்லி தெரியுமா, அது என்னன்னு சொல்லி கவனிங்க. ரெஸ்பெக்டிவ்லினா முறையே நீங்க பாருங்க. A and B அதாவது இப்போ 2 பார்ட்னர் இருப்பாங்க, A and B அப்படின்னு 2 பார்ட்னர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ரன் பண்றாங்க. அந்த பிசினஸ்ல வர ப்ராஃபிட்டை என்ன ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்கன்னா 3:2. அதாவது பார்ட்னர்ஸ் A and B are
sharing their profit in the ratio of 3:2 respectively அப்படின்னு போட்டிருப்பான். அப்ப என்ன அர்த்தம்னா இந்த ஏக்கு எவ்வளவு ஷேர் 3, பிக்கு எவ்வளவு ஷேர் 2. அதாவது முதல் வருது முதலுக்கு, ரெண்டாவது வருது ரெண்டாவதுக்கு. இதான் என்ன போடுவாங்க, ரெஸ்பெக்டிவ்லின்னு போடுவாங்க. முதல் வருது முதலுக்கு, ரெண்டாவது வருது ரெண்டாவதுக்கு. கவனிக்கு தான் ரெஸ்பெக்டிவ்லி போடுவோம். இப்போ அடுத்து நான் அடுத்த ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஓட்டா தேர்ட் எழுதி போகிறோம். தேர்ட் அண்ட் ஃபோர்த் எழுதி போகிறோம். கவனிங்க. தேர்ட் நோட் என்ன போட்டிருக்கேன், than is always after comparative adjective. இந்த தேன்ற வார்த்தை இல்லையா, எப்பொழுதும் கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கு பின்னாடி வரும். அதாவது என்ன அப்படின்னா fatter than, taller than, heavier than, thicker than, shorter than, இப்படி போடுவோம்ப்பா, weaker than, stronger than. அப்புறம் தேன்ற வார்த்தை எப்படி வரும், எப்பவும் பின்னாடி வரும் கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் தான். அதே சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கு முன்னால த போடணும். இங்க பின்னால தேன் போடணும், இங்க முன்னாடி த போடணும். அதாவது the biggest, the fattest, the heaviest, the thinnest, the smallest எல்லாமே வரும். அதே மோஸ்ட் இருந்தா கூட என்ன பண்ணணும், the most beautiful, the most successful, the most wonderful, the most spectacular என்ன போடலாம். ஸோ அதான் அந்த நோட்டு தான். இப்போ அட்ஜெக்டிவ்ல நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம், அட்ஜெக்டிவ்ல நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோன்றதை ஜஸ்ட் ரீகால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க, அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க. அட்ஜெக்டிவ்னா தமிழ்ல பெயர் உரிச்சொல். இதுல வேலை என்ன அப்படின்னா நவுனை பத்தி ஏதாவது சொல்லும். இதுல வேலை என்ன, நவுனை பத்தி ஏதாவது சொல்லும். அது நல்ல விதமா இருக்கலாம், அது எப்படி வேணா இருக்கலாம். நீங்க ஃபர்ஸ்டே பார்த்தீங்க ஆரம்பிக்கும் போதே. அண்ட் அதுக்கு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் எங்க யூஸ் பண்றது, அட்ஜெக்டிவ் எங்க யூஸ் பண்றது, அதாவது நவுனுக்கு முன்னால யூஸ் பண்ணலாம். எப்படி என்ன சொன்னேன் உங்களுக்கு, நவுனுக்கு முன்னால யூஸ் பண்ணலாம். நவுனுக்கு முன்னால யூஸ் பண்ற போல ஒரு 20 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு எழுதி போட்டேன். அதுக்கு அடுத்து நவுனே இல்லாமே வரலாம். எப்படி, நவுனுக்கு முன்னால அட்ஜெக்டிவ் வரலாம். அது போல 20 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க. அப்படி இல்லைன்னா நவுனே இல்லாமையும் வரலாம். அதுக்கு ஒரு 20 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதை முடிச்ச பிறகு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறது, அட்ஜெக்டிவ்லயே சில கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி எப்படி கேள்வி கேட்கறது அப்படின்றத பத்தி பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பாத்தீங்க, வாட் கைண்ட் ஆஃப், எந்த மாதிரியான. செகண்ட் கொஸ்டின் என்ன பாத்தீங்க, ஹவு மெனி, அதாவது எத்தனை. தேர்ட் என்ன பாத்தீங்க, ஹவு மச், எவ்வளவு. அடுத்து விச் பாத்தீங்க, வாட் பாத்தீங்க, ஹூஸ் பாத்தீங்க. விச்னா எங்க, வாட்னா என்ன, ஹூஸ்னா யாருடைய அல்லது எதனுடைய. மொத்தம் 6 கேள்விகள் பாத்தீங்க. ஸோ அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதான் பார்த்து நினைக்கிறேன். அடுத்தது இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பத்தி பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். எப்படி கம்பேர் பண்றது, ஒரு பொருளை இன்னொரு பொருள் கூட எப்படி கம்பேர் பண்றது, ஒரு ஆளை இன்னொரு ஆள் கூட எப்படி கம்பேர் பண்றது, ஒரு இடத்த இன்னொரு இடத்து கூட எப்படி கம்பேர் பண்றது, இது எல்லாமே பார்த்தீங்க. சரி, அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் 2 விதம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க. அதாவது டாலஸ்ட், பிரிட்டியஸ்ட் அண்ட் டார்க்கஸ்ட், இந்த மாதிரி பார்த்தீங்க. அது இது போலையும் பார்த்தீங்க. என்ன, எக்ஸ்பென்சிவ், மோர் எக்ஸ்பென்சிவ், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ், ஆக்டிவ், மோர் ஆக்டிவ், மோஸ்ட் ஆக்டிவ், இது போலையும் பார்த்தீங்க. ஸோ இதுக்கு அடுத்து அட்ஜெக்டிவ்ல நடத்துறதுக்கு வேறு எதுவும் இல்லை. நான் என்னென்ன விஷயங்கள் நடத்தணும் இது எல்லாமே உங்க புக்ல உங்களுக்கு நான் புக் கொடுத்தாங்க இல்லையா, அந்த புக்ல எல்லாமே இருக்கு. ஸ்டெப்ஸ் படிங்க. அது ரொம்ப முக்கியம். பாரு, இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நடந்துருக்கீங்களா, அந்த 6 கேள்விகள் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன, ஜஸ்ட் அந்த கொஸ்டின்ல
அந்த மேக்ஸிமம் எத்தனை எழுதி பார்க்க முடியுமோ எழுதி பார்த்து கொண்டு வாங்க. மேக்ஸிமம் அதில் எத்தனை கேள்விகள் எழுத முடியுமோ அத்தனை கேள்விகள் எழுதி பார்த்து கொண்டு வாங்க. உங்களுக்கு ஞாபகம் ஒன்று முக்கியமானது என்னன்னா, இந்த 6 கேள்விகளும் அவனுக்கு முன்னாடி வரும். இந்த 6 கேள்விகளும் கண்டிப்பாக அவனுக்கு முன்னாடி தான் வரும், வேற எங்கேயும் வராது. ஸோ இதோட இந்த லெசனை முடிக்கிறேன். வில் சி த நெக்ஸ்ட் சாப்டர். நான் அடுத்த பாடம் இப்போ நம்ம பார்க்கலாம். இதோட முடிக்கிறேன். இப்போ புது லெசன் பார்க்க போறோம்ப்பா. புது லெசன், நியூ லெசன், நவுன், கேஸ். நவுன்லேயே என்ன, கேஸ் வந்து பார்க்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப ஈஸி, அதே சமயத்தில் முக்கியமானது. இங்க பாருங்க, கேஸ்னா தமிழ்ல வேற்றுமை. கேஸ்னா தமிழ்ல வேற்றுமை. இப்போ அந்த வேற்றுமை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வேற்றுமை இருக்கு இல்லையா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இதை ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்றத சொல்றேன். இதை ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்றத பத்தி சொல்றேன். இப்போ இது வரைக்கும் நம்ம எத்தனை பாடங்கள் முடிச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் நவுன், அடுத்து சிங்குலர் ப்ளூரல், தேர்ட் என்ன? சொல்லுங்க, தேர்ட் என்ன? வெர்ப். ஃபோர்த் என்ன பார்த்தோம்? டென்சஸ். ஃபிஃப்த் என்ன பார்த்தோம்? ப்ரொனவுன் பார்த்தோம். சிக்ஸ்த் என்ன பார்த்தோம்? அட்ஜெக்டிவ். இப்போ செவன்த் என்ன? நவுன், கேஸ் பார்க்க போறோம். அப்போ இது வரைக்கும் 6 பாடங்கள் பார்த்துருக்கோம். நவுனுக்கு டிக்ஷன்ல என்ன போட்டிருப்பான்? நவுனுக்கு டிக்ஷன்ல n போட்டிருப்பான். வெர்புக்கு டிக்ஷன்ல என்ன போட்டிருப்பான்? v போட்டிருப்பான். ப்ரொனவுனுக்கு டிக்ஷன்ல என்ன போட்டிருப்பான்? ப்ரொனவுனுக்கு p or o n d போட்டிருப்பான். அட்ஜெக்டிவ்க்கு டிக்ஷன்ல என்ன போட்டிருப்பான்? அட்ஜெக்டிவ்க்கு adj இப்படி போட்டிருப்பான். கரெக்டா? நவுனுக்கு n, வெர்புக்கு v, ப்ரொனவுனுக்கு p or o n போட்டிருப்பான். அட்ஜெக்டிவ்க்கு adj அப்படின்னு போட்டிருப்பான். இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பாடங்கள் பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நவுன் பார்த்தோம். செகண்ட் என்ன பார்த்தோம்? சிங்குலர் ப்ளூரல் பார்த்தோம். தேர்ட் என்ன பார்த்தோம்? வெர்பும். ஃபோர்த் என்ன? டென்சஸ். அடுத்து ஃபிஃப்த் என்ன பார்த்தோம்? ப்ரோனவுன் பார்த்தோம். அடுத்து சிக்ஸ்த் என்ன பார்த்தோம்னா அட்ஜெக்டிவ். ஸோ இது வரைக்கும் 6 பாடங்கள் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் என்ன? 6 பாடங்கள் முடிச்சிருக்கோம். இப்போ இந்த 6 பாடங்களை வச்சு பயன்படுத்தி இந்த வாக்கியத்தை அமைச்சிருக்கேன். இதுல ஒவ்வொரு வார்த்தையும் நான் நடத்தின பாடத்துல இருந்தா வந்திருக்கு. எப்படி? ஒவ்வொரு வார்த்தையும் நான் நடத்தின பாடத்துல இருந்தா வந்திருக்கு. வேற எதுவும் இந்த ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏன்றது நான் நடத்தாத பாடத்துல வந்திருக்கு. இந்த ஏ இருக்குல்ல, இது நான் நடத்தாத பாடம் தான், தனியா எடுக்கிறேன். அது தெரியும் உங்களுக்கு மீனிங் என்னட்டு. ஒரு பாருங்க, we will buy a new TV. எப்படி? we will buy a new TV. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? என்னென்ன சொல்லணும்னா, நீங்க இந்த வீன்ற வார்த்தை எந்த சாப்டர்ல பாத்தீங்க? எப்படி? இந்த வீன்ற வேர்டு இருக்கு இல்லையா, இது எந்த சாப்டர்ல பாத்தீங்க? வில் எதுல பாத்தீங்க? பை எதுல பாத்தீங்க? நியூ எதுல பாத்தீங்க? டிவி எதுல பாத்தீங்க? இதான் நீங்க இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இந்த வீன்ற வேர்டு எதுல பார்த்தோம்? ப்ரொனவுன்ல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ப்ரொனவுன்ல தான் டி பார்த்தோம். அதாவது ப்ரொனவுன்ற பாடம் ஆரம்பிச்ச உடனே ஒரு பெரிய டேபிள் எழுதி போட்டு அதுல என்ன பாத்தீங்க? சப்ஜெக்ட்ன்ற காலத்துல ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே அதெல்லாம் பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா 2வது ஒரு ஐட்டம் இது. வீணா என்ன அர்த்தம்? நாங்கள் அல்லது நாம். சரி, இந்த வில்லுன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, வில்லுன்ற வார்த்தை இது எதை குறிக்குது? இந்த வில்லுன்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா டென்சஸ் குறிக்கும். வில்லுன்ற வார்த்தை எதை குறிக்குது? டென்சஸை குறிக்கும். அதாவது இங்க வில்லு இல்லைன்னா இது என்ன டென்ஸ்னே தெரியாது. இங்க வில்லு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு என்ன டென்ஸ் சொல்ல முடியும். அதே சமயத்தில் வில்லுக்கு மீனிங் இருக்காதுன்னா மீனிங் கிடையாது. நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிருக்கேன், அந்த 22% பார்த்தீங்கன்னா டென்சஸ்ல do, does, am, is, are, has அது எதுக்குமே மீனிங் கிடையாது. அடுத்து அப்புறம் மீனிங் இல்லாம ஏன் வந்திருக்கு அப்படின்னா என்ன டென்ஸ்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கு. எப்படி?
என்ன டென்ஸ்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். இப்போ இந்த வில் இருக்கிறத வச்சு மட்டும்தான், இந்த வில்ல பார்த்து மட்டும்தான் இது என்ன டென்ஸ் சொல்ல முடியும். என்ன டென்ஸ் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். எப்படி? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். வி வில். இங்க பை இருக்கு இல்லையா, இந்த பைன்ற வார்த்தை எங்க பாத்தீங்க? பைன்ற வார்த்தை எங்க பாத்தீங்க சொல்ல முடியுமா? எங்க பாத்தீங்க? வேர்ப்ல பை பாத்தீங்க. அதாவது நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்து தெரியுமா, அதுவும் வேர்ப்ல பை பாத்தீங்கன்னா இல்லைன்னு சொல்ல. அதே இது என்ன வேர்புன்னு சொல்ல முடியுமா? பைன்ற வார்த்தை என்ன வேர்புன்னு சொல்ல முடியுமா? நீங்க நான் கொடுத்த லிஸ்ட படிச்சு இருந்தாதான் உங்களால இது என்ன வேர்புன்னு சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. நான் படிச்சிருக்கேன், சொல்றேன், கவனிங்க. இப்போ இது என்ன வேர்ப் தான்? ஸ்ட்ராங் வேர்ப். இது என்ன வேர்ப்? அது ஸ்ட்ராங் வேர்ப். இப்போ இதுக்கு 5 ஃபார்ம்ஸ் என்ன? பை, பைஸ், பையிங், பாட், பாட். 5 ஃபார்ம்ஸ் இதான். இப்போ இந்த பைன்ற வேர்டு என்ன ஃபார்ம் சொல்ல முடியுமா? பைன்ற வேர்ப் இருக்கு இல்லையா, இது என்ன ஃபார்ம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம். என்ன ஃபார்ம் இது? பை. பைன்றது ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அடுத்து ஏன்றது நடத்துல, அதை விட்டுருங்க. we will buy a நியூன்ற வேர்டு என்ன பாத்தீங்க? இந்த நியூன்றது பாத்தீங்களா, இது எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னா இப்ப இடத்துல இருந்து பாடும், இப்பதான் பிடிச்ச அந்த பாடும். அது அதாவது அட்ஜெக்டிவ்ல இருந்து இந்த நியூ வந்திருக்கு. அட்ஜெக்டிவ்ல இருந்து நியூ வந்திருக்கு. என்ன அர்த்தம்? புதிய. இந்த டிவின்ற வார்த்தை எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா டிவின்ற வார்த்தை நவுன்ல இருந்து வந்திருக்கு. டிவின்ற வார்த்தை எங்க வந்திருக்கு? நவுன்ல இருந்து வந்திருக்கு. அதே சமயத்துல இது சிங்குலரா புரலா சொல்லுங்க பார்க்கலாம். நவுன் சிங்குலரா புரலா? டிவின்னு தான் போட்டிருக்கேன், டிவிஸ்னு போடல, அப்ப இது சிங்குலர். அதே சமயம் என்ன போட்டிருக்கேன்? ஏன் போட்டிருக்கேன், ஏன் நியூ டிவின்னு போட்டிருக்கேன், அப்ப கண்டிப்பா இது ஒரு டிவியா தான் இருக்கும். இப்ப பாருங்க, நான் எல்லாமே இப்போ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பீஸ் பீஸா பிரிச்சிட்டோம். என்ன? பீஸ் பீஸா பிரிச்சிட்டோம். பாருங்க எல்லாமே வந்திருக்கா பாருங்க. நவுன் வந்திருக்கா? நவுன் வந்திருக்கு. சிங்குலர் புரல், இது சிங்குலர் சொல்லியாச்சு. சிங்குலர் புரல் இதுவும் ஓகே, இதுவும் ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க verb இருக்கா? verb சொல்லியாச்சா? பாருங்க பை சொல்லியாச்சு, verb சொல்லியாச்சு. அது டென்சஸ் டென்ஸ் பார்த்தாச்சு இல்லையா? சிம்பிள் ஃபியூச்சர்னு சொல்லிட்டீங்க, ஸோ இதுவும் ஓகே. அடுத்து ப்ரொனவுன். ப்ரொனவுன் பார்த்துட்டீங்களா? இதோ ஓகே, ப்ரொனவுன் தி. ஓகே, ப்ரொனவுன். அடுத்து அட்ஜெக்டிவ் எங்க இருக்கு? இதோ ஓகே, நியூ. அது அப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் நடத்தின பாடங்கள் வச்சுக்கிட்டேன். நான் இடத்துல இந்த 6 பாடங்கள் வச்சுக்கிட்டேன். உங்களாலையும் இது போல ஒரு வாக்கியம் அமைக்க முடியும். We will buy a new TV. என்ன அர்த்தம் இருக்கு? We will buy a new TV னா என்ன அர்த்தம்? நாங்கள் ஒரு புதிய, எப்படி? நாங்கள் ஒரு புதிய டிவியை வாங்குவோம். நாங்கள் ஒரு புதிய டிவியை வாங்குவோம். இப்போ வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாமா? ரொம்ப ஈஸி. வாங்க மாட்டோம் சொல்லலாமா? ரொம்ப ஈஸி. என்ன போடுவீங்க அப்போ? நாட் போடுவீங்க. என்ன போடுவீங்க? நாட் போடுவீங்க. இங்க போடணும் நாட். அதாவது இந்த பாருங்க, நாட் போடுவீங்க இல்லையா? we will not buy a new TV. அப்ப என்ன ஆயிடும்? நாங்கள் ஒரு புதிய டிவியை வாங்க மாட்டோம். நாங்கள் ஒரு புதிய டிவியை வாங்க மாட்டோம். பாருங்க. ஸோ இதே போல வாக்கியங்கள் உங்களாலையும் அமைக்க முடியும். இதே போல வாக்கியங்கள் உங்களாலையும் அமைக்க முடியும். நீங்களும் இது போல வாக்கியங்கள் அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் நடத்தாதது நீங்க எதுவும் பண்ண வேணாம். நான் நடத்த போறதை பத்தி நீங்க ஒரே பண்ண வேணாம். நடத்த போறதை பத்தி ஒரே பண்ண வேணாம். நான் நடத்திட்டு தெரியுமா அந்த 6 பாடங்கள், இந்த 6 பாடங்கள் வச்சுட்டு நீங்களும் இது போல வாக்கியங்கள் அமைக்க முடியும். We will buy a new TV. ஒரு அர்த்தமுள்ள வாக்கியம் கிடைச்சிருக்கா? அர்த்தமுள்ள வாக்கியம் கிடைச்சிருக்கா? இது போல பல வாக்கியங்கள் நீங்க அமைக்கலாம். ஸோ இதோட இதை முடிக்க இது வேணாம். இது எக்ஸ்பிளேஷன் பாருங்க. இது சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது தான். அதாவது நீங்க நடத்துற பாடங்களுக்கும் இது போல வாக்கியத்துக்கும் சம்மந்தம் இருக்கின்றது தான் நான் காமிக்கிறேன். இப்போ பார்க்க போறது கேஸ் பத்தி பார்க்க போறோம். இப்போ இந்த வேற்றுமைன்றது என்னன்னா, இப்படி நீங்க அந்த ஹெட்டிங் கன்ஃபியூஸ் தான் இருப்பா. நான் முதல்ல சொல்லிருக்கேன், அந்த பாடத்துல இப்ப நவுன் கேஸ்ன்னு வச்சுங்க. நீங்க அந்த நவுன் கேஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ண வேணாம். அந்த பாடத்துல நான் என்ன விஷயங்கள் சொல்லணும், அந்த பாடத்துல நான் என்ன விஷயம் சொல்ல போறேனோ அதை மட்டும் நீங்க கவனிச்சு புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப இந்த கேஸ்ன்றது முக்கியமா எதை பத்தி அப்படின்னா, இந்த வேற்றுமைன்றது
இந்த apostrophe s பார்த்தீங்களா, அதாவது எஸ்க்கு முன்னால இது போல பாத்தீங்கன்னா இது போல போட்டிருக்காங்க, பாத்துருக்கீங்களா? இப்படி போட்டிருப்பாங்க. இது என்ன? apostrophe. இது எஸ். இது போல சில இடங்கள்ல போட்டிருக்கோம், இது போல சில இடங்கள்ல போட்டிருக்கோம். அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? இதுக்கு அர்த்தம் என்ன? இப்ப இது போல வந்து வேலூர் அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன அர்த்தம் பாருங்க. இதை பத்தி கிளாஸ் எப்படி, இதை பத்தி கிளாஸ். இது ஏன் இங்க வந்தது, வந்தா அர்த்தம் என்ன, இன்னும் எங்கெல்லாம் இது வரும், இன்னும் எங்கெல்லாம் இது வரும், இதை பத்தி சொல்ல போறோம். இப்போ இந்த apostrophe s-க்கு மீனிங் என்னன்னா உடைய. இதுக்கு மீனிங் என்ன இருக்கு? உடைய. இதுக்கு மட்டும் மீனிங் என்ன? உடைய. அப்போ வேலு இருக்கா, வேலு கூட உடைய சேர்த்தா என்ன ஆயிடும்? வேலு உடைய. வேலு கூட உடைய சேர்த்தா என்ன ஆயிடும்? வேலு உடைய. இதே இங்க ராஜா அப்படின்னு இருக்கும், இங்க ராஜாக்கும் போட்டோம்னா என்ன ஆயிடும்? ராஜா உடைய, ராஜா உடைய அப்படின்னு. இதே இங்க ராணி அப்படின்னு இருக்கும், அப்போ ராணிஸ் அப்படின்னா என்ன ஆயிடும்? ராணி உடைய. ஸோ இது போல எல்லாமே பார்க்கலாம். இதுக்கெல்லாம் சில ரூல்ஸ் இருக்குப்பா, இதுக்கெல்லாம் சில ரூல்ஸ் இருக்கு. எங்க apostrophe s போடணும், இந்த apostrophe s எங்க போடணும், எங்க போடக்கூடாது, எல்லாத்துக்கும் போட்டுடலாமா, அல்ல எஸ் இங்க இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இது எல்லாத்தையும் பத்தியும் இந்த கிளாஸ் சொல்ல போறேன். கவனி. இதுல இந்த apostrophe s அதுக்கு ரூல்ஸ் எங்கெங்க செய்யணும் தெரியுமா? ரூல்ஸ் இருக்கு, சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரூல், ஆட் எப்படி ஆட் apostrophe s with singular noun. எப்படி add apostrophe s with singular noun not ending with hissing sound. எப்படி add apostrophe s with singular noun not ending with. என்ன புரியுது இதுல இருந்து? அதாவது ஒரு சிங்குலர் நவுன் பா. எப்படி ஒரு சிங்குலர் நவுன் முடியும் போது சத்தம் வரக்கூடாது, இந்த சவுண்ட் முடியக்கூடாது. அப்படி இருந்தா apostrophe s போடலாம். இந்த apostrophe s மீனிங் என்ன சொன்ன? உடைய. உடைய. கவனிங்க. இப்போ ராஜா அப்படின்னு நினைச்சுக்கேன். இப்போ ராஜா சொல்லி பாருங்க, ராஜா முடியும் போது s முடியுதா? என்ன போடுவீங்க? நாட் எண்டிங் வித் ஹிஸ்ஸிங் சவுண்ட். ஒரு நவுன் இருக்கணும், எப்படி ஒரு நவுன் இருக்கணும், அது சிங்குலரா இருக்கணும், முடியும் பொழுது என்ன உச்சரிச்சு முடியும் பொழுது கூடாது. ராஜா ஜா தானே வருது, ஜா. அப்ப என்ன பண்ணும்? இது கூட எஸ் போடலாம். அப்ப என்ன ஆயிடும்? ராஜா உடைய. என்ன ஆயிடும்? இப்ப ராஜா உடைய. வேலு அப்படின்னு வச்சுங்க, வேலுன்னு இருக்குன்னு வச்சுங்க, இது கூட apostrophe s சேர்க்கலாம். ஏன் சொல்லி பாருங்க. வேலு லூல தான் முடியுது, எப்படி லூல முடியுது. அப்போ apostrophe s சேர்த்தீங்கன்னா வேலு உடைய அப்படின்னு கிடைக்கும். அடுத்து பாபு அப்படின்னு இருக்கு, பாபு பூல தான் முடியுது, பூல முடியுது, அதனால ஒரு apostrophe s. அப்போ பாபு உடைய. என்ன? பாபு உடைய. அதே அடுத்தது பாபு. இப்போ ரவி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ரவி இருக்கு இல்லையா, ரவி இது கூட முடிமொழி எழுது, வி வீல முடியுது. அப்போ apostrophe போட்டீங்கன்னா ரவி. இப்போ ரவிஸ் கார் அப்படின்னு போடுறேன். அப்ப என்ன அர்த்தம்? ரவியுடைய கார். என்ன ஆயிடும்? ரவியுடைய கார். இதே ராஜா கார் அப்படின்னா ராஜாவுடைய கார். வேலு கார் அப்படின்னா வேலு உடைய கார். பாபு கார்னா பாபுடைய கார். இது போல பாருங்க.
இன்னொன்று என்னன்னா இந்த ரவீஸ் எல்லாமே ரவீஸ், ராஜாஸ், வேலூஸ், பாபுஸ் எல்லாமே எங்க வரும்னா நவுனுக்கு முன்னாடி வரும். எப்படி? நவுனுக்கு முன்னால வரும். மினூஸ் பர்ஸ் அப்படிங்கும்போது என்ன ஆகிடும்? மினூஸ் பர்ஸ் அப்படிங்கும்போது மினுவுடைய பர்ஸ் அப்படின்னு ஆகிடும். மினூஸ் பர்ஸ்ங்கும் போது மினுவுடைய பர்ஸ் அப்படின்னு ஆகிடும். இன்னும் இது போல நிறைய சொல்லிட்டே போகலாம். என்ன இது பாருங்க, எல்லாமே என்ன சிங்குலர். இப்ப இது எப்படி கூட சொல்லலாம், இதுக்காக ஆல் டைம் இப்படி கூட சொல்லலாம். பாருங்க, இப்போ இப்ப ரேட் வச்சுங்களேன். ரேட்னா என்ன? எலி. இப்போ இது கூட ஒரு அப்பாசல் பேசுறீங்கன்னா ரேட் என்ன ஆயிடும்? ரேட். அப்ப என்ன ஆயிடும்? எலியுடைய. முதல்ல எலி இருக்குது, இப்ப எலியுடைய ஆயிடுச்சா? எலியுடைய. அதே இப்ப எலியுடைய டைம் ரேட் டெயில் போடலாமா? ரேட் டெயில் அப்படின்னா எலியுடைய வால். இதே கேட் அப்படின்னா கேட் அப்படிங்கும் போது கேட்னா என்ன? பூனை. நீங்க அப்பா சர்வீஸ் போட்டீங்கன்னா உடைய, பூனையுடைய. கேட் கவனிங்க, கேட் கேட் இயர் அப்படின்னா பூனையுடைய காது. கேட் இயர்னா என்ன அர்த்தம்? பூனையுடைய காது. இது போல நிறைய எழுதலாம். இது போல கவனிங்க, இது போல நிறைய எழுதலாம். இப்போ அடுத்தது இதை கவனிங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா add apostrophe s. என்ன போட்டிருக்கேன்? add apostrophe s with plural not ending with hissing sound. இங்க பாருங்க, இங்க என்னன்னா ப்ளூரலா இருக்கணும். இங்க என்னவா இருக்கணும்? ப்ளூரலா இருக்கணும். அதே சமயத்துல அந்த ப்ளூரல் சொல்ல முடியக்கூடாது. ப்ளூரலா இருக்கணும், உச்சரிக்கும் போது எஸ் முடியக்கூடாது. பாருங்களேன், இப்போ மென் என்ற வார்த்தை எடுத்து பாருங்க. இது ப்ளூரல் தானே, அதாவது ஆண்கள். ரைட்டா? அப்போ மென்ஸ் காலேஜ் பாருங்க. மென் என்ன? ஆண்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? உடைய. அப்போ ஆண்களுடைய கல்லூரி சொல்லலாமா? ஆண்களுடைய கல்லூரி. மென்ஸ் காலேஜ், ஆண்களுடைய கல்லூரி. இதை கூட சொல்லலாமா? women என்ன? பெண்கள். women என்ன? பெண்கள். பெண்களுடைய ஹாஸ்டல். women's hostel சொல்லலாமா? women's hostel, பெண்களுடைய விடுதி. அது எங்க பாருங்க, மென் தெரியாச்சு. ஓகே, இங்க பாருங்க. சில்ட்ரன்னால என்ன? சில்ட்ரன்னா என்ன? குழந்தைகள். குழந்தைகள் உடைய சொல்லலாமா? குழந்தைகளுடைய டே, தட் இஸ் சில்ட்ரன்ஸ் டே. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில்ட்ரன்ஸ் டே அதாவது குழந்தைகளுடைய தினம். சில்ட்ரன்ஸ் டே. இதை பாருங்க, இன்னும் பாருங்க. ஆக்சன் அப்படின்னா என்ன? ஆக்சன் எருதுகள். ஆக்சன் என்ன? எருதுகள். இதே ஆக்சன் அப்படின்னா எருதுகளுடைய. ஆக்சன்ஸ் அப்படின்னா எருதுகளுடைய. ஆக்சன் ஷூஸ். ஆக்சன் ஷூஸ் அப்படின்னா எருதுகளுடைய குழம்புகள். எருதுகள். ஆக்சன் என்ன? எருதுகள். போட்டுனா ஆக்சன் எருதுகளுடைய குழம்புகள். ஷூ அப்படின்னா வந்து குழம்புக்கா, குழம்பு விட எடுத்துக்கலாம். ஆக்சன் ஷூஸ் அப்படின்னா எருதுகளுடைய லாடம். லாடம் தெரியல உங்களுக்கு?
அதாவது மாடுகளுக்கு குதிரைக்கெல்லாம் சொல்லுவாங்க லாடம்னு சொல்லுவாங்க யூ ஷேப்ல இருக்கும். அதாவது ஸோ ஆப்ஷன்ஸ் ஷூஸ் அப்படின்னா எருதுகளுடைய லாடங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பாருங்க இங்க பாருங்க ரேங்க் போட்டிருக்கேன், இங்க போட்டிருக்கேன். ஓகே, இது எல்லாமே இந்த அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் தெரியுமா? இந்த அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் வந்து எல்லாத்துக்குமே அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் எதுக்கு சேர்க்கணும்னா உயிர் உள்ளதுக்கு மட்டும் தான் சேர்க்கணும். எப்படி? உயிருள்ள ஆட்களுக்கு, உயிருள்ள அனிமல்ஸ் இல்லையா, அனிமல் ஹியூமன், அதாவது ஆட்களுக்கும் விலங்குகளுக்கும், எப்படி ஆட்களுக்கும் விலங்குகளுக்கும் இந்த அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் போடணும். உயிர் அற்ற பொருள் எல்லாத்துக்கும், எப்படி உயிரற்ற பொருட்கள் எல்லாத்துக்குமே, உயிரற்ற பொருட்கள் எல்லாத்துக்குமே ஆஃப் வரும். எப்படி ஓஎஃப் ஆஃப் வரும். அதை பத்தி இப்ப அடுத்த பாயிண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். தேர்ட் பாயிண்ட், ஆட் apostrophe. இங்க பாருங்க S1ல add apostrophe with singular ending with hissing sound. இங்க என்னன்னா singular hissing soundல முடிஞ்சா, singular hissing soundல முடிஞ்சா வெறும் apostrophe மட்டும் தான் போடணும். நீங்க பாருங்க, அதாவது மோசஸ் இருக்கு இல்லையா, சொல்லி பாருங்க. மோசஸ் தானே முடியுது. அப்ப என்ன பண்ணணும், வெறும் அப்பாசிட் தான் சேர்க்கணும். அப்போ மோசஸ் என்ன சொல்லலாம்னா ஆர்டர்ஸ். மோசஸ் ஆர்டர்ஸ் அப்படின்னா அதாவது மோசஸ் உடைய கட்டளைகள். அதாவது மோசஸ் ஆர்டர்ஸ் விட அங்க ஆக்சுவலா வந்து உண்மையிலேயே இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரு. மோசஸ் was the messenger of the God, அதாவது கடவுளின் தூதுவர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வரும். கிறிஸ்துவ மதத்துல ஒருத்தர் இருந்தாரு இந்த மாதிரி மோசஸ் அப்படின்ட்டு. மோசஸ் 10 commandments அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மோசஸுடைய 10 கட்டளைகள் அப்படின்ட்டு. ஸோ மோசஸ் நான் ஆர்டர்ஸ் போட்டிருக்கேன், மோசஸுடைய கட்டளைகள். இப்போ இதே ஜீசஸ் கூட போடலாமா? பாருங்க, ஜீசஸ் அப்படிங்கும்பொழுது என்ன, ஓகே இது கூட பாருங்க, ஜீசஸ்னா இருக்கு இல்லையா. இப்போ ஜீசஸ் உடைய கிராஸ் சொல்லலாம். கிராஸ் என்ன, சிலுவை. ஜீசஸ் கிராஸ், இயேசுவுடைய சிலுவை. இங்க பாருங்களேன், இன்னொரு ஏசு போடக்கூடாது. பாருங்க, இந்த அப்பாஸ்ட்ரோஃபி இருக்குல்ல, இது பக்கத்துல இன்னொரு ஏசு போடக்கூடாது. இன்னொரு எஸ்ங்க போடக்கூடாது. ஏன்? இது முடியும் போதே இஸ்ஸில் தான் முடியுது. இது முடியும் போதே, இந்த வார்த்தை முடியும் போதே இஸ்ஸில் தான் முடியுது. அதே போல ஜீசஸ் இதுவும் இஸ்ஸில் தான் முடியுது. ஸோ இது போல இஸ்ஸில் முடியுற வார்த்தை எல்லாத்துக்குமே என்ன அப்பாஸ்ட்ரோஃபி மட்டும் தான் போடணும், இன்னொரு எஸ்ஸை போடக்கூடாது. ஹார்ஸ் பாருங்க, சொல்லி பாருங்க. ஹார்ஸ்னா என்ன, குதிரை. ஹார்ஸ்னா என்ன, குதிரை. இப்ப இந்த அப்பாஸ்ட்ரோஃபி நான் போட்டேன்னா அப்ப என்ன ஆயிடும், குதிரையுடைய ஹார்ஸ் லெக்ஸ். ஹார்ஸ் லெக்ஸ் அப்படின்னா குதிரையுடைய கால்கள். வருதா? இன்னும் இது போல நிறைய சொல்லலாம்ப்பா. இது போல நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே என்ன, சிங்குலர். மோசஸ் ஒருத்தரை குறிக்குது, ஜீசஸ் ஒரு கடவுளை குறிக்குது, ஹார்ஸ் ஒரு குதிரை குறிக்குது. ஸோ சிங்குலர். அதுக்குள்ள முடியும் போது எல்லாமே என்ன எஸ்ல முடியுது. மோசஸ், ஜீசஸ், ஹார்ஸ் எல்லாமே எஸ்ல முடியறதுனால வெறும் அப்பாஸ்ட்ரோஃபி போடுறேன். பக்கத்துல இன்னொரு எஸ்ஸை நான் போட மாட்டேன். ஏன்னா ரூல் அதான். அடுத்தது பாருங்க, ஆட் அப்பாஸ்ட்ரோஃபி. இங்கேயும் எஸ் கிடையாது பாருங்க. ஆட் அப்பாஸ்ட்ரோஃபி வித் ப்ளூரல் ending with string sound. அதாவது இங்க கண்டிஷன் ப்ளூரலா இருக்கணும். எப்படி ப்ளூரலா இருக்கணும்? முடியும் பொழுது ஸ்ட்ரிங் சத்தம் வரணும். அதான் இசு சவுண்ட்ல முடியணும். முடியும் போது இசு இந்த சத்தத்துல முடியணும். முடிஞ்சா வெறும் அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் தான். நீங்க சில ஸ்கூல்ஸ்லாம் பார்த்துக்கலாம், பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போட்டிருப்பான். எப்படி பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போட்டிருக்கோம். அந்த ஸ்கூல் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸ்கூல் போர்டில் என்ன போட்டிருக்கோம், பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா
பால்ஸ்க்கு அப்புறம் ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி வரும். என்ன இதே இந்த அப்பாஸ்ட்ரோஃபில இது முன்னாடி வந்தா, இந்த எஸ்க்கு முன்னாடி அப்பாஸ்ட்ரோஃபி வந்தா பையனுடைய, எஸ்க்கு முன்னாடி அப்பாஸ்ட்ரோஃபி வந்தா பையன் உடைய. இதே இந்த அப்பாஸ்ட்ரோஃபி பின்னாடி வந்தா பையன்களுடைய. எப்படி வேணும்? பையன்களுடைய. அப்போ பையன்களுடைய பள்ளி plural. அதே போல கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதே போல என்ன கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல போய் பாருங்க. இங்க பாருங்க, கேர்ள்ஸ் அப்படின்னா என்ன? பெண்கள். ஸோ பெண்களுடைய மேல்நிலை பள்ளியும் போட்டிருப்பான். கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெண்களுடைய மேல்நிலை பள்ளி. கேர்ள்ஸ் ஸ்கூல் போட்டிருக்கேன், பெண்களுடைய பள்ளி. இது கூட எழுதலாமா? நிறைய பேர் தப்பா எழுதாங்கப்பா. நிறைய டெய்லர்கள்ல தப்பா எழுதாங்க. இங்க ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி வரும். எப்படி ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி இங்க வரணும்? ஜென்ஸ் டெய்லர். எப்படி? ஜென்ஸ் டெய்லர். ஜென்ஸ் இருக்கும்போது அப்பாஸ்ட்ரோஃபி வரணும். யாருமே இது போடுறது கிடையாது. யாருமே இதை போடுறது கிடையாது. இந்த டெய்லர் போடுறது கிடையாது. அதே போல லேடிஸ் டெய்லர்னா கூட அப்பாஸ்ட்ரோஃபி வரணும். பட் யாரும் போடுறது கிடையாது. ஸோ ஜென்ஸ் டெய்லர் போடலாம். இது கொஞ்சம் சொல்லலாமா? வேற என்ன சொன்னாங்க இல்லையே? பாருங்க, டாக்ஸ் டெய்ல் அப்படின்னு போட்டிருக்கேன். டாக்ஸ் அப்படின்னா நாய்கள். நாய்கள் உடைய வால். டாக்ஸ் டெய்ல் நாய்களுடைய வால். இது போல நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்போ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, வெறும் அப்பாஸ்ட்ரோஃபி மட்டும்தான் வரும். எப்போ வெறும் அப்பாஸ்ட்ரோஃபி போடணும்னு சொன்னா ஒரு சிங்குலர். இது பாருங்க, இது போல முடியும் போதே எஸ்ன்ற சத்தில முடிஞ்சா இன்னொரு எஸ் போடக்கூடாது. வெறும் அப்பாஸ்ட்ரோஃபி தான் போடணும். அதே போல ப்ளூரல் பார்த்தீங்க இல்லையா? ப்ளூரல்லையே எஸ் முடிஞ்சதுன்னா வெறும் அப்பாஸ்ட்ரோஃபி போடணும். இன்னொரு எஸ் போடக்கூடாது. கவனிங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே என்னன்னா, இந்த அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் வந்தா எப்படி, அதாவது உடையன்ற அர்த்தம் எங்கெல்லாம் வரும். ஸோ எங்கெல்லாம் அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் போடணும், எங்கெல்லாம் வெறும் அப்பாஸ்ட்ரோஃபி மட்டும் போடணுன்றத பார்த்தீங்க. இப்போ அடுத்து நான் சொல்ல போறது, இந்த ஓஎஃப் ஆஃப் முன்னாடியே சொன்னவங்களுக்கு இந்த அப்பாஸ்ட்ரோஃபி இருக்கு இல்லையா? ஸோ இந்த அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் வந்து உயிருள்ள பொருட்களுக்கு மட்டும்தான் இந்த அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் சேர்க்கணும். உயிர் உள்ளவைகளுக்கு மட்டும்தான் சேர்க்கணும். அதாவது மனுஷங்கள் சேர்க்கலாம், விலங்குகள் சேர்க்கலாம், பறவைகள் சேர்க்கலாம். அவ்வளவுதான். எதுக்கெல்லாம் உயிர் இல்லையோ அது எல்லாத்துக்கும் என்ன வந்துடும்? ஆஃப். எதுக்கெல்லாம் உயிர் இல்லையோ அதுக்கெல்லாம் என்ன வந்துடும்? ஆஃப் வந்துடும். ரெண்டுக்கும் மீனிங் ஒன்று தான். எதுக்கும் உடையந்தான் அர்த்தம், எதுக்கும் உடையந்தான் அர்த்தம். இந்த ஓஎஃப் ஆஃபுக்கும். இப்போ இந்த ஆஃப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது உயிரற்ற பொருட்களுக்கு உடையன்ற மீனிங்கை எப்படி கொண்டு வரதை பற்றி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதையும் கவனிங்க. இப்போ ஆஃப் இருக்கேன். யூஸ் ஆஃப் ஃபார் லைஃப்லெஸ். லைஃப்லெஸ் அப்படின்னா உயிரற்ற. லைஃப்லெஸ் அப்படின்னா உயிரற்ற. லைஃப்லெஸ் திங்ஸ். அதாவது ஓஎஃப் ஆஃப் வந்து உயிரற்ற பொருட்களுக்கு பயன்படுத்துங்க. ஓஎஃப் ஆஃப் உயிரற்ற பொருட்களுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. எப்படி? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இப்போ இந்த ஆஃபுக்கு மீனிங் என்னன்னா, அதெல்லாம் உங்களுக்கு இன். ஆஃபுக்கு மீனிங் என்ன? இன் அல்லது உடைய அப்படின்ற மீனிங் எடுத்துக்கலாம். ஆஃபுக்கு இன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது உடைய. நீங்க என்ன பண்ணணும்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, எப்படி
பிரசன்ட் அப்படியே தானே. இந்த ஆஃப்க்கு மீனிங் வந்து இந்த பின்னாடி போய் சேர்க்கணும்ப்பா. அப்படி போய் சேர்க்கணும். எப்படி இந்த ஆஃப் மீனிங் இருக்குல்ல, இதை வந்து இந்தியாவுக்கு பின்னாடி சேர்க்கணும். பின்னாடி அதாவது இந்தியா பாருங்க, இங்க இன் போயிடும். இந்தியாவின் ஜனாதிபதி. நான் அதே சமயத்தில் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஆஃப்ன்றது உயிரற்ற பொருட்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, இந்தியாவுக்கு உயிர் இருக்கா? நீங்க என்ன பாருங்க, ஆஃபுக்கு பின்னாடி இருக்கிறது எப்படி, ஆஃபுக்கு பின்னால இருக்க வார்த்தைக்கு உயிர் கூடாது. ஆஃபுக்கு பின்னாடி இருக்குல்ல, இதுக்கு உயிர் கூடாது. இந்தியாவுக்கு உயிர் இருக்கா? இந்தியாவுக்கு உயிர் இருக்கா? இல்ல. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் ஜனாதிபதி. அடுத்து பாருங்க, the legs of the table. the legs of the table. டேபிள் உயிர் இருக்கா? இல்ல. டேபிள் உயிர் இருக்கா? இல்ல. அதாவது நான் ஆஃப் போட்டிருக்கேன். the legs of the table அப்படின்னா மேஜையின் கால்கள். மேஜையின் கால்கள். இதை நீங்க ஆஃப் கொண்டு சேர்த்தீங்கன்னா ஆயிடும். ஆஃப் கொண்டு போயிட்டு இந்த மீனிங் இது சேர்த்துட்டீங்கன்னா கால்களுடைய மேஜைன்னு ஆயிடும். எப்படி? கால்களுடைய மேஜை ஆயிடும். அது கூடாது. என்ன? மேஜையுடைய கால்கள் அல்லது மேஜையின் கால்கள். அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆஃப் இருக்கா? இந்தியா குயிலே. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போது இந்தியாவின் மாநில வங்கி. இந்தியாவின் மாநில வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து பாருங்க, the colors of the rainbow. எப்படி? the colors of the rainbow. அதாவது என்ன செய்யணும், வானவில்லின் நிறங்கள். வானவில்லின் நிறங்கள் பாருங்க. இது போல நிறைய எழுதி போடலாம். இது போல நிறைய எழுதி போடலாம். இது கூட சொல்லலாம். the leaves of the fan. the leaves of the fan அப்ப என்ன அர்த்தம்? ஃபேன் உடைய ரெக்கைகள். அடுத்து the wheels of the car அப்ப என்ன அர்த்தம்? காரின் சக்கரங்கள். அதே சொல்லிட்டே போகலாம். ஸோ கவனிங்க, இப்போ நம்ம கிளாஸ் எதுக்கு எடுத்தோம்னா, என்ன கிளாஸ் எடுத்தோம்னா, இப்போ இந்த அப்பாஸ்ட்ரோஃபியஸை எங்கே சேர்க்கணும், இதை எங்கே சேர்க்கணுன்றத பற்றி பார்த்தீங்க. இதுக்கு மீனிங் என்ன? உடைய. எங்கே சேர்க்கணும், எதுக்கு சேர்க்கணும்னா மனுஷங்களுக்கு சேர்க்கலாம், பறவைகளுக்கு, உயிருள்ள பொருட்களுக்கு மட்டும் சேர்க்கணும் இந்த அப்பாஸ்ட்ரோஃபியஸை. மீனிங் இருக்கு உடைய. அதே உயிரற்ற பொருளாக இருந்தால் ஆஃப் சேர்க்கணும். உயிரற்ற பொருளாக இருந்தால் ஆஃப் சேர்க்கணும். இப்போ தான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க. ரெண்டுக்கும் மீனிங் ஒன்று தான். ரெண்டுக்கான மீனிங் ஒன்று. உயிர் உள்ளவைக்கு உயிர் அற்றவைக்கு ஞாபகம் வச்சுங்க. ரெண்டுக்கும் மீனிங் என்ன? இந்த அப்பாஸ்ட்ரோஃபியஸ் பார்த்தீங்களே, என்ன எங்க பார்த்தீங்க? அதாவது என்னன்னா, அந்த 4 ரூல்ஸ் பார்த்தீங்கப்பா. என்ன 4 ரூல்ஸ் எழுதி படி ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் படிங்க. என்ன ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றுங்க, ரொம்ப ஈஸி. ஸோ இன்னைக்கு இதோட இந்த கேஸ்ன்ற பாடத்தை முடிக்கிறேன். அதாவது இது போல் அப்பாஸ்ட்ரோஃபியஸ் இருக்கு இல்லையா, இந்த கேஸ்ன்ற பாடத்தை இதோட முடிக்கிறேன். ஸோ அடுத்த சாப்டரை நான் நாளைக்கு சொல்கிறேன் என்ன பார்க்கலான்னு சொல்லிட்டோம். இதோட நான் கிளாஸை முடிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். See you. இல்லைம்மா, 10 கிளாஸ்ல இருக்கு. ஆமாம் சார், 10 நிமிஷம் லட்சம் இல்லை புது கிளாஸ் நம்ம டெஸ்ட் மார்க்கும் இல்லை. ஆமாம் சார், மாற்றிக்கிட்டு. ஆமாம், அப்படி பார்த்தீங்கன்னா போன கிளாஸ் ஒரு ½ hour அது ரைட். ஆமாம்மா, அந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சார். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆமாம், 2 கிளாஸ் வந்துருச்சு இல்லை. அந்த கிளாஸ்லையும் இதே சட்டை போட்டுருக்கேன். நேற்று கிளாஸ் இதே இப்போ இது அடுத்த அதை போட்டாங்க. இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல ப்ரிபோசிஷன் பார்க்க போறோம். இன்னைக்கு கிளாஸ்ல ப்ரிபோசிஷன் பார்க்க போறோம். நேற்று கிளாஸ்ல கடைசியா என்ன பார்த்தோம் அப்படின்னா, நவுன் கேஸ் பார்த்தோம். கடைசியா என்ன பார்த்தோம்? நவுன் கேஸ் பார்த்தோம். அதாவது அப்பாஸ்ட்ரோஃபியஸ் எங்க சேர்க்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். ஓகே, அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
ரொம்ப சிம்பிள் தான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரீபோசிஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. வாக்கியம் அமைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் எழுதிக்கும் பாருங்கள். ஐ மெட் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பாருங்கள், ஆஃப், பிஹைண்ட், அபவுட், அபோவ், இன், இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வார்த்தைகள் எல்லாமே இங்கிலீஷ் நம்ம பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஐ மெட் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படிங்கும்போது நான் இந்தியாவின் பிரதமரை சந்தித்தேன். அடுத்து he is behind you. அதாவது அவன் உனக்கு பின்னால் இருக்கிறான். behind the meaning என்ன? பின்னால். behind the meaning என்ன? பின்னால். அவன் உனக்கு பின்னால் இருக்கிறான். இந்த மாதிரி நீங்க எது வேணாலும் சொல்லிக்கலாம். இது போல நீங்க எது வேணாலும் சொல்லலாம். சில இடங்களில் நீங்க அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பிஹைண்ட் த டெம்பிள். நீங்க எங்கேயாவது விசிட்டிங் கார்டில் நீங்க அட்ரஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க பிஹைண்ட் த டெம்பிள். அப்ப என்ன அர்த்தம்? கோவிலுக்கு பின்னால். பிஹைண்ட் எல்ஐசி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ எல்ஐசிக்கு பின்னால் அப்படின்னு அர்த்தம். இப்போ பிஹைண்ட் த ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னால் அப்படின்னு அர்த்தம். பிஹைண்ட் த காலேஜ் அப்படின்னா கல்லூரிக்கு பின்னால். அப்போ பிஹைண்ட் என்ன அர்த்தம்? பின்னால் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்தது he knows about me. அப்ப என்ன அர்த்தம்? ஹீனா என்ன? அவன். அதாவது அவனுக்கு என்னை பற்றி. அபவுட்டுக்கு மீனிங் என்ன? பற்றி. அவனுக்கு என்னை பற்றி தெரியும். he knows about me. இதே இப்படி சொல்லாம நான் அவர்கிட்ட கேட்கிறேன், ஒரு பையனை கேட்கிறேன், do you know about தீபாவளி அப்படின்னு கேட்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? தீபாவளியை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? do you know about தீபாவளி. உனக்கு தீபாவளியை பற்றி தெரியுமா? do you know about காந்திஜி அப்படின்னு சொன்னா உனக்கு காந்திஜியை பற்றி தெரியுமா? do you know about அமெரிக்கா அப்படின்னா அமெரிக்கா பற்றி உனக்கு தெரியுமா? ஸோ அபவுட்னா என்ன அர்த்தம்? பற்றி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, the bird is flying above us. அப்ப என்ன அர்த்தம்னா பறவை நமக்கு மேலே பறந்து கொண்டு இருக்கிறது. the bird is flying above us. பறவை நமக்கு மேலே. above மீனிங் என்ன? மேலே அப்படின்னு அர்த்தம். above மேலே. இப்போ இந்த above-னாலும் மேலே, on-னா மீது அர்த்தம். above-னா என்ன? மேலே. on-னா என்ன? மீது. on-னா மீது, above-னா மேலே. on எப்போ சொல்லணும்? above எப்போ சொல்லணும்? ரெண்டு வித்தியாசம் இருக்கு. on எப்போ சொல்லணும் அப்படின்னா பாருங்களேன், இப்ப இந்த பால் இருக்குல்ல, இந்த பால் பாத்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸுக்கு மேல பால் இருக்கு. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? the ball is என்ன சொல்லணும்? the ball is on the box சொல்லணும். the ball is on the box. அதே பால் இப்படி இருக்கு. அப்ப என்ன? ball is above the box. அதாவது இந்த இதுக்குள்ளே இந்த மேல் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் அந்த பொருள் எதுவும் ஒட்டிட்டு இருந்தா, பொருளும் அதுவும் ஒட்டிட்டு இருந்தா ஆன் சொல்லணும். அதே அந்த பொருளுக்கு மேல இருந்தா அபோவ் சொல்லணும். பாருங்க, இப்போ உங்க கிளாஸ்ல ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு.
உங்க கிளாஸ்ல ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி ஓடுது ஃபேன் அப்படின்னா எங்க எப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க, the fan is running above us. நமக்கு மேலே ஃபேன் சுற்றி கொண்டிருக்கிறது. the fan is running above us தான் சொல்வீங்க. on us சொல்ல முடியாது, நம்ம தலை மேலே ஓடிட்டு இருக்கு இல்ல. அதே போல இங்க பாருங்க, the bird is flying above us. பறவை நமக்கு மேலே பறந்து கொண்டு இருக்கிறது.